உலகமெங்கும் வாழும் தமிழ் மக்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாப் 5 பெஸ்ட் பிரியாணிக்காகவே டெடிகேட்டடா உருவாக்கப்பட்ட பாட் மாடல் பத்தி பார்க்க போறோம். பொதுவாகவே இன்னைக்கு நிறைய கிரேஸ் இருக்கக்கூடிய ஒரு ஃபுட் ஐட்டம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது கண்டிப்பா பிரியாணி தான் சொல்லுவேன். ஸோ அதுல பெஸ்டா இருக்கக்கூடிய சில ப்ராடக்ட்டை பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். ஆனா ஒரு பிரியாணி பார்த்தீங்கன்னா பெர்ஃபெக்ட்டா ஒரு ஷாப்ல மேட் பண்ற மாதிரி நம்ம மேட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா அதோட இன்கிரீடியன்ட் அதோட மசாலா ப்ரிப்பரேஷன்லாம் வேற ஒரு ஸ்டெப் அப்படிங்கறத சொல்லலாம். ஆனா அதுக்கான பாத்திரமும் ஒரு ஸ்டெப் அப்படிங்கறதையும் நீங்க தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அந்த பிரியாணி நீங்க செய்யணும், அதுக்கான ஒரு நல்ல பாட் வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்காக பெஸ்டாவே இருக்கும். அந்த வகையில ஒரு பிரியாணி பாட் நீங்க சூஸ் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஃபர்ஸ்ட் அதோட லிட்டர் கெபாசிட்டி என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நான் சொல்றது எல்லாமே ஒரு வீட்ல ஒரு 3 இருந்து ஒரு 5 பேர் 6 பேர் இருக்கக்கூடிய ஒரு ஃபேமிலில தாராளமா இந்த மாதிரியான பிரியாணி பாட்ஸ் வாங்கி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க ஹியூஜா ஒரு ஷாப்ல யூஸ் பண்ண போறீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கானது இல்லைங்க. பர்டிகுலரா பாத்தீங்கன்னா ஒரு பிரியாணி நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா நல்லா ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ அது ரேஷியோலாம் இருக்கு, அதெல்லாம் நீங்க சமையல் பண்ணும்போது தெரிஞ்சுக்கோங்க. பட் நான் பிரியாணிக்கான பாட்டை பொறுத்த வரைக்கும் நீங்க கெபாசிட்டி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டா பார்க்க வேண்டியது இருக்கு. ஸோ எவ்வளவு ரைஸ் போடுறீங்க அண்ட் எவ்வளவு மீட் அதில் ஆட் பண்ண போறீங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்லாம இதை பொறுத்த வரைக்கும் 9 லிட்டர்ஸ்ல இருக்கு, 6 லிட்டர்ஸ்ல இருக்கு, 8 லிட்டர்ஸ்ல இருக்கு, உங்களுக்கு 5 லிட்டர்ஸ் இருக்கு, 4 லிட்டர்ஸ் கூட உங்களுக்கு அவைலபிளா இருக்கு. ஸோ மினிமமா நான் சொல்லக்கூடியது எல்லாமே 9 லிட்டர்ஸ்க்கு மேல இருக்க மாதிரியான ப்ராடக்ட்டை சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் அதிகமாகவே ப்ரிப்பேர் பண்ணிக்க முடியும். எந்த வகையில உங்களுக்கு ரைஸ் உடைஞ்சு போறது இந்த மாதிரியான சில விஷயங்கள் அவாய்ட் ஆகும் அப்படிங்கிறதையும் ஷுவரா தெரிஞ்சுக்கோங்க. பிரியாணி குக் பண்றதுக்காகவே ஸ்பெஷலா மேட் பண்ணுவாங்க இந்த மாதிரியான நான் ஸ்டிக்ல வரக்கூடிய பிரியாணி பாட் மாடல் எல்லாத்தையும் நல்ல ஒரு ஹை குவாலிட்டியான ஹீட் ரெசிஸ்டன்ட்ல வரக்கூடிய எக்ஸ்டீரியர் பெயிண்டிங்லாம் பண்ணிருக்காங்களான்றத பாத்துக்கோங்க. ஏன் அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும் பொழுதுதான் அந்த ஒரு பர்டிகுலர் பிரியாணியை பொறுத்த வரைக்கும் நல்ல குவாலிட்டியாகவும் வரும். அட் தி சேம் டைம் அவுட்டர்ல பெயிண்டிங்லாம் உறிஞ்சு வராம இருக்கும். ஈவனா ஹீட் ப்ரொடியூஸ் ஆகிறதுக்கும் ரொம்பவே நல்ல பாசிபிலிட்டி இருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்டா இது அமையும். அண்ட் இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் எல்லாருமே பாத்தீங்கன்னா இண்டக்ஷன் பேஸ்ல இருக்கக்கூடிய ப்ராடக்ட் தான் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஏன் கேட்டீங்கன்னா பர்டிகுலரா கேஸ் அடுப்புலயே இதை நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். அட் தி சேம் டைம் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய எலக்ட்ரிக்கல்ல வரக்கூடிய அந்த இண்டக்ஷன் குக் டாப்லயே நம்மளால பயன்படுத்திக்க முடியும். ஸோ அதனால நீங்க வாங்கக்கூடிய அந்த பர்டிகுலர் பிரியாணி பாட் கூட முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரியான பேஸ்ல வர மாதிரி பார்த்துக்கோங்க. பொதுவாகவே ஸ்டீல் இந்த மாதிரியான ப்ராடக்ட்லாம் பாத்தீங்கன்னா எல்லாத்துலயுமே நம்மளால யூஸ் பண்ணிக்க முடியும். பட் ஆனால் நான் ஸ்டிக்ல வரக்கூடிய ப்ராடக்ட்டை பொறுத்த வரைக்கும் அலுமினியம்ல வர ப்ராடக்ட்டை பொறுத்த வரைக்கும் அடியில கண்டிப்பா இண்டக்ஷனுக்கான பேஸ் கொடுக்கணும். அப்படி இருந்தாதான் நம்மளால சரியான முறையில் நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை ப்ரிப்பேர் பண்ணிக்க முடியும். நல்ல ஒரு ஹை குவாலிட்டியான ஃபுட் கிரேட்ல வரக்கூடிய நான் ஸ்டிக் மெட்டீரியலால பண்ணிருக்காங்களா. அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி ப்ராடக்ட் நீங்க வாங்கும் பொழுது கண்டிப்பா ஆயில் கன்சப்ஷன் ரொம்பவே குறைவா எடுக்கும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நான் சொன்ன இந்த விஷயங்களை பேஸ் பண்ணி டாப் 5 பெஸ்ட் பிரியாணி பாட் மாடல்லாம் என்னென்ன இருக்கு அப்படிங்கறத டீடைலா பார்க்கலாம். 7th பிளேஸ்ல bestech பிரியாணி பாட் பத்தி பார்க்க போறோம். அலுமினியம் weight with capacity of 4.5 liters வரும். இண்டக்ஷன் பேஸ் அண்ட் கேஸ் கம்ஃபர்டபிள் சொல்லிருக்காங்க. இட் ஹஸ் ஹாட் anodized finish பாட் மாடலா வருது. டயாமீட்டர் 18 cm வரும். கலர் கிரேட் ஃபினிஷ் கொடுத்திருக்காங்க. Amazonல இந்த ப்ராடக்ட் பிரைஸ் 1565 rupeesக்கு செல் பண்றாங்க. 8.6 ஸ்கோர் ரேட்டிங்ஸ் கொடுத்திருக்காங்க based on 25 verified reviews இருக்கு. 6th பிளேஸ்ல ONIX பிரியாணி பாட் பத்தி பார்க்க போறோம். இண்டக்ஷன் அண்ட் கேஸ் ஸ்டவ் கம்ஃபர்டபிள் மாடலா வருது. அலுமினியம் பிரியாணி பாட் with 9 liter of capacity வரும். 3 mm thickness and anti skid glass lid கொடுத்திருக்காங்க. ஹை கிரேட் நான் ஸ்டிக் 3 layer coating ஓட வருது. Amazonல இந்த ப்ராடக்ட் பிரைஸ் 1650 rupeesக்கு செல் பண்றாங்க. 8 ஸ்கோர் ரேட்டிங்ஸ் கொடுத்திருக்காங்க based on 17 verified reviews இருக்கு. 5th பிளேஸ்ல Impex ல இருந்து வரக்கூடிய பிரியாணி பாட் பத்தி பார்க்க போறோம். அலுமினியம் பிரியாணி பாட் 8 liter of capacity, induction and gas stove compatible ஓட வருது. நான் ஸ்டிக் and metal spoon friendly, comes with warranty of 1 year சொல்லிருக்காங்க. Amazon இந்த ப்ராடக்ட் பிரைஸ் 1499 rupeesக்கு செல் பண்றாங்க. 7.8 ஸ்கோர் ரேட்டிங்ஸ் கொடுத்திருக்காங்க based on 131 verified reviews இருக்கு. 4th பிளேஸ்ல SOWBAGHYA பிரியாணி பாட் பத்தி பார்க்க போறோம். அலுமினியம் and capacity 3 liter பாட்டா வருது. consume less gas with non stick coating ஓட தராங்க. 3 layer non stick coating from Garblend சொல்லிருக்காங்க. comes with warranty of 12 months சொல்லிருக்காங்க. Amazon இந்த ப்ராடக்ட் பிரைஸ் 889 rupeesக்கு செல் பண்றாங்க. 8.6 ஸ்கோர் ரேட்டிங்ஸ் கொடுத்திருக்காங்க based on 244 verified reviews இருக்கு. டாப் பிளேஸ்ல Pigeonல இருந்து வரக்கூடிய பிரியாணி பாட் பத்தி பார்க்க போறோம். நான் ஸ்டிக் கிரேவி பாட் with SS lid ஓட வருது. 9 liters of capacity, அலுமினியம் மாடலா கொண்டு வந்திருக்காங்க. 3 layer non stick coating from Garblend ஓட வருது. strong and sturdy stay cool handle ஓட வருது. Amazon இந்த ப்ராடக்ட் பிரைஸ் 2395 rupeesக்கு செல் பண்றாங்க. 8.8 ஸ்கோர் ரேட்டிங்ஸ் கொடுத்திருக்காங்க based on 269 verified reviews இருக்கு. செகண்ட் பிளேஸ்ல Prestige ல இருந்து வரக்கூடிய பிரியாணி பாட் பத்தி பார்க்க போறோம். நான் ஸ்டிக் அலுமினியம் வித் லிட்டோட வருது. பேஸ் டைப் நான் இண்டக்ஷன் பேஸ் தராங்க. ஸ்டர்டியான ஹேண்டில், மெட்டல் ஸ்பூன் ஃப்ரெண்ட்லி, டுவா பாட், டெஃப்லான் நான் ஸ்டிக் கோட்டிங் பண்ணிருக்காங்க. Amazon இந்த ப்ராடக்ட் பிரைஸ் 1350 rupeesக்கு செல் பண்றாங்க. 8.6 ஸ்கோர் ரேட்டிங்ஸ் கொடுத்திருக்காங்க based on 519 verified reviews இருக்கு. ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல Hawkins ல இருந்து வரக்கூடிய பிரியாணி பாட் பத்தி பார்க்க போறோம். மேட் வித் a unique patented process மாடலா வருது. ஹை குவாலிட்டி நான் ஸ்டிக் கோட்டிங் தராங்க. லாக்டு ஃபேமிலி, டஃப் ஹாட் anodized surface ஓட வருது.
conduct heat fast and evenly சொல்லிருக்காங்க. Amazon இந்த ப்ராடக்ட் பிரைஸ் 1950 ரூபீஸ்க்கு செல் பண்றாங்க. 9 ஸ்கோர் ரேட்டிங்ஸ் கொடுத்திருக்காங்க. based on 1285 verified reviews இருக்கு. இப்போ நீங்க பாத்தீங்க இந்த பிரியாணி பாட் மாடல் அல்லது Flipkart and Amazon தாராளமா செக் பண்ணிக்கலாம். இதுக்கான லிங்க்ஸ் எல்லாம் கீழ டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின் பண்றேன். வேணும் அப்படினா ஓபன் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. பட் Amazon இருக்க சேம் பிராண்ட் சேம் ப்ராடக்ட் Flipkart இருக்காது. சோ அதுல பெஸ்டா செல் ஆகக்கூடிய சில ப்ராடக்ட்டோட லிங்க் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். வேணும் அப்படினா அதையும் ஓபன் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. மீண்டும் நல்ல சூப்பரான ப்ராடக்ட் வீடியோல சந்திக்கிறேன். நன்றி. Signing off, Baba. See you. Have a nice day.